Praise the Lord. Hallelujah. Hallelujah. சத்தமே வரமாட்டேங்குது. எல்லாரும் அல்லேலூயா சொல்லி கையை உயர்த்தி தேவனை மகிமைப்படுத்துங்கள். Praise the Lord. Hallelujah. Hallelujah. கர்த்தருக்கு மகிமை உண்டாவதாக. இந்த ஆராதனைக்கு நம்மை ஆண்டவர் அழைத்து வந்திருக்கிறார். ஆமென். தேவன் நல்ல சுக பலன் ஆரோக்கியத்தை நமக்கு கொடுத்திருக்கிறார். இந்த நாளில் ஆண்டவர் ஒரு வசனத்தை கூட அந்த காலையிலே ஆண்டவர் தேவன் கொடுத்த வசனம் ஏசாயா 48:17 இஸ்ரவேலின் பரிசுத்தராய் இருக்கிற உன் மீட்பரான கர்த்தர் சொல்லுகிறதாவது. யார் சொல்றா? நம்முடைய மீட்பராகிய கர்த்தர் சொல்லுகிறவரால் பிரயோஜனமாய் இருக்கிறதை உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நடத்துகிற தேவனாகிய கர்த்தர் நானே. ஆமென். ஹல்லேலூயா. பாருங்க, பிரயோஜனமாய் இருக்கிறதை நமக்கு ஆண்டவர் போதிக்கிறார். போதித்து நம்ம நடக்க வேண்டிய வழியிலே தேவன் நம்மை நடத்துகிறார். ஆமென். எவ்வளோ ஒரு மகத்துவமான வார்த்தை இந்த நாளில் நமக்கு கொடுத்திருக்கிறார். நம்முடைய மீட்பரான இரட்சகர் நம் இயேசு கிறிஸ்து நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நமக்கு வேண்டிய காரியங்கள் எல்லாவற்றையும் நமக்கு போதித்து நம்ம எந்த வழியில் நடக்க வேண்டும் என்பதை தேவன் வழி நடத்துகிறார். ஆமென். அல்லேலூயா. அந்த ஆராதனைக்காக ஒரு விஷயம் நம்ம கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். ஜீவனுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம். இந்த நாளில் ஆண்டவரே உம்மை ஆராதிக்கும்படியாக இந்த நாளில் நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த நாளில் நீங்கள் எங்களை வழிநடத்தும்படியாக ஜெபிக்கிறேன். நீங்கள் எங்களுக்கு போதித்து நாங்கள் எந்தெந்த காரியங்களை பேச வேண்டும், என்னென்ன வசனங்களை நாங்கள் பேச வேண்டும் என்பதை ரேமா வார்த்தையாக இந்த நாளில் நீர் எங்களோடு கூட பேசும்படியாய் நான் ஜெபிக்கிறேன். நன்றியோடு ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிற ராஜா. நன்றி ராஜா, நன்றி ராஜா. தகப்பனே, உம்முடைய பிரசன்னத்துக்காக நன்றி ராஜா. உம்முடைய இரக்கத்திற்காக, தயவுக்காக நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் அப்பா. நீர் மனுஷனை நினைப்பதற்கும் விசாரிப்பதற்கும் மனுஷன் எம்மாத்திரம் ஆண்டவரே. ஆனாலும் உடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் ஆண்டவரே எங்களை ஆண்டவரை நீங்கள் தெரிந்து கொண்டு ஆண்டவரை எங்களை வழி நடத்துகிறதற்காக நன்றி செலுத்துகிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், துதிக்கிறோம் ராஜா. தகப்பனை, எங்களுடைய அக்கிரமங்களையெல்லாம் மன்னித்து எங்கள் நோய்களையெல்லாம் குணமாக்கி ஆண்டவரை என் பிராணனை அழிவுக்கு விலக்கி மீட்டு கிருபையினாலும் இரக்கத்தினாலும் எங்களுக்கு முடிசூட்டி ஆண்டவரே கழுகுக்கு சமானமாய் என் வாழ வயதை திரும்ப போலாகுகிறீர் ஆண்டவரே. அப்பா, ஒடுக்கப்படுகிற யாவருக்கும் நீதியவும் நியாயத்தையும் செய்கிற தேவன் ஆண்டவரே, உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம். நன்மையினால் எங்கள் வாயை திருப்தி ஆக்குகிற கர்த்தர் எங்களோடு கூட இருக்கிறீங்க. உம்மை நன்றியோடு நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறேன் அப்பா. இந்த ஆராதனையை பரிசுத்த ஆவியானவருக்கு ஒப்பு கொடுக்கிறோம் அப்பா. உள்ளந்திரியங்களை, தேவனுடைய ஆழங்களை எங்களுக்கு ஆண்டவரை வெளிப்படுத்துகிற பரிசுத்த ஆவியானவர் தாமே எங்களை வழி நடத்தும்படியாய் நான் ஜெபிக்கிறேன், நன்றி செலுத்துகிறேன், ஸ்தோத்தரிக்கிறோம் அப்பா. உம்முடைய கரம், கிருபை எங்களை தாங்கி வழி நடத்தும்படியாக நான் ஜெபிக்கிறப்பா. என் மீட்பரான தேவனே அப்பா, நாங்கள் நடக்க வேண்டிய வழியில் எங்களை நடத்துகிற என் மீட்பராகிய தேவன் எங்களோடு கூட இருக்கிறீங்க ஆண்டவரே. உமக்கு நன்றி ராஜா. நன்றியோடு உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன், துதிக்கிறேன். தொடர்ந்து இந்த ஆராதனையை நீங்கள் பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறேன். ஆவியானவருக்கு ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே எங்களை பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாய் இருக்கிற உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. கர்த்தர் இன்றைக்கு பேசும்படியாக கொடுத்த செய்தி, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், செய்தி தலைப்பே தான், கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், கர்த்தர் சொல்லுகிற காரியம் இந்த நாளில், இந்த வாரம், இந்த ஆராதனையிலே தேவன் நம்மோடு பேச இருக்கும் செய்தியின் தலைப்பு, கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால். தேவன் சொல்லுகிற காரியம் என்னவென்றால், 2 ராஜாக்களின் புஸ்தகம் 3வது அதிகாரம் 16-17 வசனங்களை நாம் வாசிக்க கேட்போம். 2 ராஜாக்கள் 3 16-17.
ஆ, இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் தண்ணீரால் நிரப்பப்படும். இதுல பாருங்க, இந்த சூழ்நிலை எப்படிப்பட்ட சூழ்நிலையில தேவன் இந்த காரியத்தை சொல்லுகிறார் என்றார், 3 ராஜாக்கள் யுத்தத்துக்கு புறப்படும் பொழுது அங்கே வனாந்தரமான ஒரு பள்ளத்தாக்கிலே அவர்கள் இருக்கிறார்கள். அந்த சூழ்நிலையிலே யுத்தத்துக்கு புறப்பட்டு போன குதிரைகளும் ஆடு மாடுகளும் என்ன செஞ்சுட்டு அந்த இடத்துல யுத்தத்துக்கு போன யுத்த வீரர்கள் எல்லாம் தண்ணீர் இல்லாமல் அவர்கள் கஷ்டப்படுகிற ஒரு சூழ்நிலையில் இருக்கிறார்கள். இந்த நாளில் நம்முடைய வாழ்க்கையை கொஞ்சம் சோதித்து நாம் பார்க்க வேண்டும். இதே போல ஒரு சூழ்நிலை நம்முடைய வாழ்க்கையில் ஏற்படுத்தும் பொழுது ஆண்டவர் சொல்றார், இந்த பள்ளத்தாக்கிலே என்ன செய்றாங்க, பள்ளத்தாக்கில் வாய்க்கால்களை வெட்டுங்கள். அப்புறம் முதல்ல ஸ்டெப்பாக வாசிங்க. கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றார், இந்த பள்ளத்தாக்கிலே எங்கும் வாய்க்கால்களை வெட்டுங்கள், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையையும் காண மாட்டீர்கள், ஆனாலும் நீங்களும் உங்கள் ஆடு மாடுகளும் உங்கள் மிருக ஜீவன்களும் குடிக்கும்படிக்கு இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் சொல்றா என்பது ரொம்ப முக்கியம். கர்த்தரே இந்த வசனத்தை நமக்கு சொல்லுகிறார். நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையவும் காண மாட்டீர்கள், ஆனால் இந்த பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். இப்படி தான் ஆண்டவர் ஒவ்வொரு நாளும் நம்மை வழி நடத்துகிறார். நம்முடைய வாழ்க்கையிலே சூழ்நிலைகள் ஒவ்வொரு விதமாய் ஒவ்வொரு திசையில் போய் கொண்டிருக்கும். இது எப்படி நடக்கும், எப்படி இதெல்லாம் செயல்படும் என்று நம்முடைய வாழ்க்கையிலே நம்ம பரிதபித்து கொண்டு இருக்கும் சூழ்நிலையிலே தேவன் இந்த சம்பவத்தில் பாருங்கள், எலிசா தீர்க்கதரிசி மூலமாக இந்த வசனத்தை அன்றைக்கு சொன்னார். அதே போல இந்த சபைக்கு அவருடைய ஊழியக்காரனாகிய என் மூலமாக இன்றைக்கு கர்த்தர் உரைக்கிறது என்னவென்றால், நீங்கள் காற்றையும் காண மாட்டீர்கள், மழையவும் காண மாட்டீர்கள், ஆனால் பள்ளத்தாக்கு தண்ணீரால் நிரப்பப்படும். உங்கள் சூழ்நிலைகள் எப்படி வேணாலும் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பார்க்க வேண்டியது கர்த்தரை மட்டும்தான். நீங்கள் பார்க்க வேண்டியது நம்முடைய இரட்சகராகிய இயேசு கிறிஸ்துவை மட்டும்தான் நீங்கள் பார்க்க வேண்டும். கல்வாரி சிலுவையை மட்டும்தான் நீங்கள் நோக்கி பார்க்க வேண்டும். அப்படி நீங்கள் கல்வாரி சிலுவையை நோக்கி பார்க்கும் பொழுது இந்த பள்ளத்தாக்கு அந்த தண்ணீரால் நிரப்பப்பட்டது போல நம்முடைய வாழ்க்கையில் எந்த சூழ்நிலை இருந்தாலும் அந்த சூழ்நிலைகள் எல்லாம் மாற்றப்படுகிறதா இருக்கும். அடுத்தது வாசிங்க. அடுத்தது பாருங்க, ஒரு சம்பவத்தை கூட நான் உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். ஒரு சம்பவத்தை கூட நம்ம வாசிக்கலாம், பார்க்கலாம். பாருங்க, அந்த சூழ்நிலைகள் எலிசாவுக்கு பயங்கரமான ஒரு சூழ்நிலை. என்னன்னா, பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இங்கே கர்த்தருடைய வேலைக்காரராகிய ஊழியக்காரராகிய எலிசாவுக்கும் பெரிய ஒரு பயங்கரமான ஒரு சம்பவம் நடக்குது. என்னன்னா, யார் உண்மையான தேவன், இந்த உலகத்தில் யார் தெய்வம் என்பதை குறித்ததான ஒரு பயங்கரமான ஆர்கியூமெண்ட் நடந்துகிட்டு இருக்கு. அந்த சூழ்நிலையில என்ன நடக்கிறது? 1 ராஜாக்களின் புஸ்தகம் 18வது அதிகாரம் 34வது வசனத்திலிருந்து நம்ம வாசிக்க கேட்கலாம். அதற்கு முன்பாக நீங்கள் வீட்டில் போய் வாசித்து பாருங்க, அங்கே ஒரு பெரிய ஒரு சம்பவம் நடக்கிறத நீங்கள் பார்க்க முடியும்.
அப்ப யார் தெய்வம் என்பதை குறித்ததான ஒரு பயங்கரமான ஒரு ஆர்கியுமெண்ட் நடக்குது. அப்ப எலியா சொல்றாரு, நீங்க வாங்க, நீங்க ஒரு பலிபீடத்தை நீங்க கட்டுங்க, நீங்க ஒரு காளையை தெரிஞ்சுக்கங்க, நான் ஒரு காளையை தெரிந்து கொள்கிறேன். என்ன அப்ப என்ன செய்யணும், அந்த பலிபீடத்தை கட்டுங்க, அந்த பலிபீடத்தை அக்கினினால் நிரப்பப்படும் தெய்வமே தெய்வம் என்று சொல்லி அங்க ஒரு போட்டி நடக்குது. என்ன பாகால் தீர்க்கதரிசிகளுக்கும் இங்கே எலியா தேவனுடைய ஊழியக்காரருக்கும் நடக்கக்கூடிய ஒரு போட்டி நடந்து கொண்டிருக்கிறது. அப்ப அவங்க என்ன செய்றாங்க, பலிபீடத்தை கட்டுறாங்க, அங்க விறகுகளை வைக்கிறாங்க, என்ன காளைகளை வைக்கிறாங்க, ஆனா கூப்பிடுறாங்க, அவங்க தெய்வத்தை கூப்பிடுறாங்க, அந்த பலிபீடம் ஒண்ணுமே ஆகல, அப்படியே இருக்கு. அவங்க கூப்பிட்டுக்கிட்டே இருக்கிறாங்க, கத்திக்கிட்டே இருக்கிறாங்க, கதறாங்க, ஆனா அவங்க தெய்வம் வாயை கூட திறக்கல, வந்து அந்த பலிபீடத்தை நிரப்பவே இல்லை, அக்கினி இறங்கி வரவே இல்லை. ஆனா எலியா என்ன தெரியுமா செய்றாரு, அதே மாதிரியான ஒரு பலிபீடத்தை கட்டுறாரு. 12 கல் எடுத்து அந்த பலிபீடத்தை கட்டுறாரு. கட்டி அதுக்கு மேலே விறகுகளை அடக்குறாரு. விறகை அடுக்கிக்கிட்டு அதுக்கு மேலே காளைகளை அப்படியே சந்து சந்தா அந்த காளையை வெட்டி அந்த பலிபீடத்தின் மேலே வைக்கிறாரு. வச்சு அப்புறமா வச்சது மட்டும் இல்லை, அந்த விறகுகளை 12 குடம் தண்ணீர் ஊற்றி நனைக்கிறாரு. வாசிக்கலாம், அந்த சம்பவத்திலிருந்து வாசிக்கலாம். 34 வாசிங்க. பிற்பாடு அவன், நீங்கள் 4 குடம் தண்ணீர் கொண்டு வந்து சர்வாங்க தகன பலியின் ஃபர்ஸ்ட் 4 குடம் தண்ணி ஊற்ற சொல்றாரு, 2வது தடையும் 4 குடம் தண்ணி ஊற்ற சொல்றாரு, 3வது தடையும் 4 குடம் தண்ணி ஊற்ற சொல்றாரு. அப்ப 4 12. இப்போ 12 குடம் நிறைய தண்ணீரை அந்த பலிபீடத்தின் மேல் ஊற்ற சொல்லுகிறார். அப்புறம் அப்பொழுது தண்ணீர் பலிபீடத்தையும் சுற்றிலும் ஓடினது. அப்பொழுது அந்த தண்ணீர் பலிபீடத்தை சுற்றிலும் ஓடினது, வாய்க்காலையும் தண்ணீரால் நிரப்பினான். அந்த சுத்தி வெட்டப்பட்ட அந்த வாய்க்காலும் தண்ணீரால் நிரப்பப்பட்டது. சரிங்களா? நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்கு உங்கள் சரீரங்களை பலியாக ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாய்க்கால்கள், இந்த வாய்க்கால் நம்ம வாய் மூலமாக பேசக்கூடிய அந்த வாய்க்கால்கள் மூலமாக தேவன் பரிசுத்த ஆவியானவரை நமக்கு பொழிந்தருள்வார். சரியா? அப்ப அந்த வாய்க்கால்களை தண்ணீர் நிரப்பினது. அப்புறம் அந்திப்பலி செலுத்தும் நேரத்திலே தீர்க்கதரிசியாகிய எலியா வந்து ஆபிரகாமுக்கும் ஈசாக்குக்கும் யாக்கோபுக்கும் தேவனாகிய கர்த்தாவே, இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும் நீர் இஸ்ரவேலின் தேவன், நாம் தேவனுடைய ஊழியக்காரராய் இருக்கிறோம். அந்த ஊழியக்காரர் கேட்கும் பொழுது என்ன நடக்கிறது என்று பார்க்கலாமா? நான் இந்த காரியங்களை எல்லாம் உம்முடைய வார்த்தையின்படியே செய்தேன் என்று தேவனுடைய வார்த்தையின்படி செய்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய ஜெபத்திற்கும் தேவன் பதில் கொடுக்கிறார். அவருடைய வார்த்தையின்படி கேட்க வேண்டும், அவருடைய வார்த்தையின்படி நாம் பேச வேண்டும். மனம் போல போக்குலெல்லாம் போகக்கூடாது. சரியா? சிந்திக்கிற மாதிரிலாம் செயல்படுத்தக்கூடாது. தேவனுடைய பிள்ளைகள் தேவனுடைய வார்த்தையின்படி செய்ய வேண்டும். அப்புறம் இன்றைக்கு விளங்க பண்ணும் கர்த்தாவே, நீர் தேவனாகிய கர்த்தர் என்றும் தேவரீர் தங்கள் இருதயத்தை மறுபடியும் திருப்பினீர் என்றும் இந்த ஜனங்கள் அறியும்படிக்கு என்னை கேட்டருளும் என்றான். அப்பொழுது கர்த்தரிடத்திலிருந்து அக்கினி இறங்கி அந்த பலிபீடத்தை நிரப்பினது. அந்த சர்வாங்க தகன பலியையும் விறகுகளையும் கற்களையும் மண்ணையும் பட்சித்து வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் நக்கி போட்டது. வாய்க்காலில் இருந்த தண்ணீரையும் அந்த அக்கினி ஒன்றுமில்லாமல் செய்தது. இந்த வாய்க்காலை வச்சு நமக்கு இருக்கிற இந்த வாய் பிளஸ் கால், சொல்லுங்க, இதான் வாய் கால். இந்த வாயை வச்சு ஆண்டவருக்கு கால் பண்ணணும். சரியா? அப்படி கூப்பிடும் பொழுது
ஆண்டவர் நமக்கு மறு உத்தரவு கொடுப்பார். மேலிருந்து ஒரு அக்கினியை கொடுப்பார். நம்ம இந்த வாய்க்காலை நாம் வெட்ட வேண்டும். தவறான வார்த்தைகளை பேசாதபடிக்கு தேவனுடைய வார்த்தையை மட்டும் நாம் அறிக்கை செய்து, தேவனுடைய வார்த்தையை மட்டும் நம்ம பேசிட்டு, ஏன்னா நாம் இந்த வாய்க்காலை வைத்து தேவனிடத்தில் பேசும் பொழுது தேவன் வானத்திலிருந்து ஒரு அக்கினியை நமக்கு கொடுப்பார். ஆமென். எத்தனை பேர் விசுவாசிக்கிறீங்க? ஒவ்வொரு வாரமும் நாம் பேசுகிற செய்தி, இந்த செய்தியின் மூலமாக நாம் என்னத்தை கற்றுக்கொள்ள வேண்டும், நாம் என்னத்தை நாம் இதிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டும் என்பதை குறித்ததான ஒரு தெளிவு நமக்கு இருக்கணும். இன்னைக்கு ஆண்டவர் சபைக்கு போனோம், இன்னைக்கு என்ன காரியங்களை பேசினார், ஆண்டவர் என்ன சொன்னார், இன்னைக்கு என்ன காரியங்களை குறித்து நமக்கு என்ன கிடைச்சது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு செய்தியும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். பல ஊழியக்காரர்கள் பேசுகிறார்கள், நான் கேட்கிறேன், இந்த செய்தி மூலமாக நான் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் என்ன, இந்த செய்தியின் மூலமாக நான் நடக்க வேண்டிய வழி என்ன, கர்த்தர் என்ன சொல்ல விரும்புகிறார் அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நம்ம அதை கேட்டு நம்ம தெரிஞ்சுக்கணும். அப்போ தேவன் கொடுக்கும் வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்கிறது, எப்படி அந்த வார்த்தை நம்முடைய வாழ்க்கையை வழி நடத்துகிறது, நம்முடைய தேவனுடைய வார்த்தை நம்முடைய சூழ்நிலைகளை எப்படி மாற்றுகிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் நாம் தியானம் செய்து தேவனுடைய வார்த்தையிலே நாம் பிரியமாக இருக்க வேண்டும். பாருங்க, தமஸ்குஸ் காலையில் சவுல் வந்துக்கிட்டு இருக்கிறாரு. சவுல் யாருன்னா கிறிஸ்தவர்களை கொடுமைப்படுத்துகிற துன்பப்படுத்துகிற ஒரு மனுஷன். அவன் என்ன செஞ்சார், போய் ஆசாரியர்கள்ட்டெல்லாம் போய் ஒரு அதிகாரம் வாங்கிட்டு வர்றார். என்னன்னா, எல்லாரையும் கிறிஸ்தவர்கள்னு சொல்கிற எல்லாரையும் நான் என்ன செய்ய போகிறேன், எல்லாத்தையும் பிடிச்சி சிறைச்சாலையில் போட போகிறேன் அப்படின்னு சொல்லி ஒரு அதிகாரத்தை வாங்கிட்டு வர்றார். அப்போ வந்துக்கிட்டு இருக்கிறப்ப தமஸ்குஸ் சாலையில் இயேசு கிறிஸ்து அந்த சவுலை சந்திக்கிறார். நீ துன்பப்படுத்துகிற கிறிஸ்து நான் தான் அப்படின்னு சொல்கிறாரு. முள்ளில் உதைக்கிறது உனக்கு கடினமாமே அப்படின்னு சொல்லி சவுலை பவுலாக மாற்றுகிறார். அந்த சூழ்நிலையிலே பவுல் தேவ பிள்ளைகளுக்கு விரோதமாக எழும்பி வரும் அந்த சூழ்நிலையிலே இயேசு கிறிஸ்து அந்த சவுலை சந்திக்கும் பொழுது என்ன நடக்கிறது பாருங்க. அப்போஸ்தலர் புஸ்தகம் 9வது அதிகாரம் 9வது வசனத்தை முதலாவது வாசிங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய். அப்ப இயேசு கிறிஸ்துவை சந்திக்கும் பொழுது அவன் பார்வை மங்கி போனது. அவனுடைய கண்களில் மீன் செதில் போல ஒரு செதில் அந்த கண்ணில் வந்து இருக்கிறதை பார்க்க முடிகிறது. பாருங்க, அப்படி கண்ணு தெரியாதவனா அவன் ஒரு வீட்டில் உட்காந்து ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். ஏன்னா ஆண்டவரை சந்திச்சிட்டான். ஆண்டவரை ஒரு மனுஷன் சந்திச்சிட்டா அவன் வாழ்க்கையே மாறிவிடும். அவன் எவ்வளவு பெரிய அதிகாரத்தில் இருந்தாலும், எவ்வளவு ஒரு நாட்டுக்கே ராஜாவாக இருந்தாலும், இயேசு கிறிஸ்துவை சந்திச்சா அவன் வாழ்க்கையே மாறிடும். நல்ல பவுல் யாருன்னா ரொம்ப நல்ல ஸ்காலர், நல்லா படித்து நல்லா பட்டம் பெற்று கமாலியன் பாதத்தில் இருந்து ட்ரைனிங் எடுத்த ஒரு மனுஷன். அவரை பிடிக்கிறாரு நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. வா, உன் படிப்பு உன் அதிகாரத்தெல்லாம் தூக்கி போடு, எனக்கு வந்து வேலை செய் அப்படின்னு சொல்லி பிடிக்கிறாரு. பிடிச்சிட்டு பாருங்கள், இயேசு கிறிஸ்து தமஸ்குஸ் காலையில் சந்தித்த பொழுது அவன் பார்வை மங்கி போச்சு. கண்ணில் நிறைய செதில் இருந்துச்சான், மீன் செதில் மாதிரி 2 செதில் இருந்துச்சான். அப்போ அவன் ஒரு வீட்டில் உக்காந்துக்கிட்டு ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்கான். அப்போ ஆண்டவர் அனனியாட்ட பேசுகிறாரு, நீ போய் அங்கே நேரு தெருன்னு ஒரு தெரு இருக்குது, ஆண்டவருக்கு எல்லாமே தெரியும், அட்ரஸை சொல்லி அனுப்புகிறாரு. நேரு தெருவுக்குள்ளே போய் நேரு தெருவில் போய் அனனியா பவுல்னு ஒருத்தன் இருப்பான், அவனை போய் பாரு அப்படின்னு சொல்லி அனுப்புகிறாரு. வாசிக்கலாம், 9வது வசனத்தை வாசிச்சிருங்க. அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய். அவன் 3 நாள் பார்வை இல்லாதவனாய் புசியாமலும் குடியாமலும் இருந்தான். புசிக்கல குடிக்கலைன்னா என்ன, அதை சாப்பிடல, தண்ணி குடிக்கல, அவன் வருத்தத்தோடு ரொம்ப மனவேதனையில் அவன் வீட்டில் உக்காந்துருக்கான் 3 நாளா. அப்புறம் தமஸ்குவிலே அனனியா என்னும் பேருள்ள ஒரு சீஷன் இருந்தான். இயேசுவுக்கு ஒரு சீசன் இருக்கிறார், அனனியா. பேர்லாம் தெரியுது, ஆண்டவருக்கு தெரியும். உங்கள் பேர்லாம் தெரியும், எல்லாரும் பேரும் தெரியும். ரோசி சிஸ்டர் பேர் தெரியும், செக்கினா ஜாய்ஸு தெரியும், ஏனோக்கு பேர் தெரியும், ஜோஸ்பின் பேர் தெரியும், என் பேர் தெரியும், எல்லா பேரும் தெரியும். அவர் நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயர் வச்சு கூப்பிட்றாராம்.
அவர் நட்சத்திரங்களுக்கெல்லாம் பெயர் சொல்லி அழைக்கிற தேவன். எவ்வளோ நட்சத்திரம் இருக்கு, எல்லாத்துக்கும் பேர் வைக்கிறாரு. நம்ம குழந்தை பிறந்தோன்னே பேர் வச்சு கூப்பிடுற மாதிரி அவர் ஆண்டவரும் நட்சத்திரம் ஒன்று படைச்ச உடனே ஒரு பேர் வச்சு அனுப்புகிறாரு. ஏன் தெரியுமா பேர் வச்சு அனுப்புகிறாரு? கட்டளை கொடுப்பதற்கு. இங்கே வா புளுட்டோ, இங்கே வா, போய் இங்கே போய் அந்த இடத்துல கடலில் உழு அப்படின்னு சொல்லுவார். அது போய் எரிஞ்சு போய் உழுவும். இந்த கண்ட்ரியில் போய் உழு அப்படின்னு சொல்லுவார். அது மாதிரி பேர், அதிகாரம், கூப்பிட்டு கட்டளை இடுவதற்கு ஆண்டவர் பேர் வச்சுருக்காரு எல்லாத்துக்கும். சரியா? அந்த மாதிரி அனனியா பேர் தேவனுக்கு தெரியும். பேர் சொல்லி அழைக்கிற தேவன் அனனியாட்ட சொல்கிறாரு. என்ன சொல்கிறாரு? அவனுக்கு கர்த்தர் தரிசனமாகி அனனியாவே என்றார். அனனியாவே. அவன் ஆண்டவரே, இதோ அடியேன் என்றான். அவர் ஆண்டவர் கூப்பிட்டோமோனே, அடியேனா, நான் இருக்கேன், அடியேன் இருக்கேன், உங்கள் வேலைக்காரன் இருக்கேன், உங்கள் பிள்ளை இருக்கேன், என்ன சொல்லுங்க செய்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரு. அப்பொழுது கர்த்தர், நீ எழுந்து நேர் தெருவு எண்ணப்பட்ட தெருவுக்கு போய். நேர் தெருவு என்னும் நேர் தெரு. அப்பவே நேர் இருந்திருக்காருன்னு தெரியுது. அப்பவே ஒரு நேருன்னு ஒரு பேர் வச்சிருக்கிறாங்க பாருங்க. நேரு தெருவுக்கு போய் நேரு தெருவுக்கு போ. யூதாவின் வீட்டிலே தர்ஷு பட்டணத்தானாகிய சவுல் என்னும் பேருள்ள ஒருவனை தேடு. அவன் இப்பொழுது ஜெபம் பண்ணுகிறான். அவன் ஜெபம் பண்றான். பாருங்க, நீங்க அப்ப பவுல் ஜெபம் பண்றது தெரியுதுன்னா நீங்க ஜெபம் பண்றது தெரியுமா தெரியாதா? தெரியும்ல, கண்டிப்பா தெரியும். நீங்க ஜெபம் பண்ணிட்டு இருக்கீங்களா? இல்லை என்ன சொல்றீங்க? ஜெபம் பண்றப்ப உங்க இருதயம் வேற எங்கேயாவது இருக்குதா? என்ன பண்றீங்க, என்ன செய்கிறீங்க, எல்லா ஆக்ஷனும் ஆண்டவருக்கு தெரியும். சரியா? அப்போ அவன் சொல்கிறார், எல்லாத்தையும் அறிஞ்சிருக்கிறாரு. அப்போ அவன் சவுல் அங்கே ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காரு. இங்கே நேரு தெருவில், நேராக போ, அந்த தெருவில் ஜெபம் பண்ணிக்கிட்டு இருக்காருன்னு அனனியாவிட்ட சொல்கிறாரு. அனனியா என்னும் பேருள்ள ஒரு மனுஷன் தன்னிடத்தில் வரவும் தான் பார்வையடையும்படி தன்மேல் கை வைக்கவும் தரிசனம் கண்டான் என்றார். அதற்கு அனனியா, ஆண்டவரே, இந்த மனுஷன் எருசலேமில் உள்ள உம்முடைய பரிசுத்தவான்களுக்கு எத்தனையோ பொல்லாங்குகளை செய்தான் என்று. பாருங்க, அனனியா சொல்றாரு, ஆண்டவரே, இந்த சவுல் இருக்காரு, எருசலேமில் உள்ள எல்லா உம்முடைய பிள்ளைகளுக்கு எவ்வளோ கொடுமை பண்ணியிருக்கிறாரு, எவ்வளோ தீங்கு பண்ணியிருக்கிறாரு, எத்தனை பேரை சிறைச்சாலையில் போட்டிருக்காரு. ஸ்தேவானை கல்லரிச்சு கொல்லும் பொழுது சவுல் கூட இருக்கிறார், சவுலும் கூட இருக்கிறார். சரிங்களா? அவருக்கு தண்டனை கொடுக்கும் போது சவுலும் கூட இருக்கிறார். அப்படி இருக்கிற ஒரு மனுஷன் என்னைய போய் அவர்கிட்ட அனுப்புறீங்கன்னா எப்படி இருக்கும்? எனக்கு பயமாக இருக்குல்ல. என்னைய பிடிச்சி சிறைச்சாலையில் போட்டால் என்ன செய்கிறது? அனனியா சொல்கிறாரு, சொல்லுங்க. இங்கேயும் உம்முடைய நாமத்தை தொழுது கொள்ளுகிற யாவரையும் கட்டும்படி அவன் பிரதான ஆசாரியர்களால் அதிகாரம் பெற்றிருக்கிறானே என்றார். அதிகாரம் பெற்றிருக்கிறானே, எங்களெல்லாம் கொடுமைப்படுத்தணும்னு அதிகாரத்தோடு இருக்கிற மனுஷனை போய் நீங்க பார்க்க சொல்றீங்களே அப்படின்னு சொல்லி அனனியா சொல்றாரு. அதற்கு இயேசு கிறிஸ்து என்ன சொல்றாரு? அதற்கு கர்த்தர், நீ போ, அவன் புறஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கிறதற்காக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறான். நான் தெரிந்து கொண்ட பாத்திரம். நீங்க ஒவ்வொருவரும் தேவனால் தெரிந்து கொண்ட பாத்திரமாய் இருக்கிறீங்க. ஏன்னா எப்படி அந்த கானா ஒரு கல்யாணத்துல திராட்சரசம் குறைவுபட்ட பொழுது அந்த ஜாடிகளெல்லாம் எப்படி குறைவாக இருந்துச்சோ, ஒன்றுமே இல்லாமல் வெறும் பாத்திரமாக இருந்துச்சோ, அதே போல தான் இன்றைக்கு ஒவ்வொருவரையும் தேவன் தெரிந்து கொண்ட பாத்திரமாக இருக்கிறோம். எப்படி திராட்சை ரசம் தண்ணீராய் மாறினதோ அதே போல உங்களுடைய வாழ்க்கையும் நிறைவாய் மாறிக்கொண்டே இருக்கும். சரிங்களா? வாசிங்க. அவன் என்னுடைய நாமத்து நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும் என்பதை நான் அவனுக்கு காண்பிப்பேன் என்றார். அப்பொழுது அனனியா போய் வீட்டுக்குள் பிரவேசித்து அவன் மேல் கையை வைத்து சகோதரனாகிய சவுலே, நீ வந்த வழியிலே உனக்கு தரிசனமான இயேசுவாகிய கர்த்தர் நீ பார்வை அடையும்படிக்கு வெறுமையான பாத்திரமாய் நீங்க இருக்கீங்க. எதுவுமே நடக்கலை, என் வாழ்க்கையில் எந்த ஒரு நன்மையான காரியமும் நடக்கலை,
நான் அப்பையிலேருந்து கஷ்டப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், துன்பப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், வேதனைப்பட்டுக்கிட்டு தான் இருக்கேன், என்ன நடந்தாலும் நான் வெறுமையாக இருக்கிறேனே அப்படின்னு பார்த்து கொண்டு இருக்கும். இன்றைக்கு கர்த்தர் உரைக்கிறார். என்ன சொல்றாரு? நீ பார்வை அடையும் படிக்கும் நீங்கள் பார்வை அடையும்படிக்கு பரிசுத்த ஆவியினாலே நிரப்பப்படும் படிக்கும் பரிசுத்த ஆவியினால் இப்பொழுது நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். ஆமென். என்னை அனுப்பினார் என்றான். பரிசுத்த ஆவியினால் நீங்கள் நிரப்பப்படுவீர்கள். அதற்காக தான் இன்னைக்கு பரிசுத்த ஆவியானவரால் இன்னைக்கு நம்ம அழைக்கப்பட்டிருக்கோம். பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறார். சரிங்களா? அதற்கு தான் பரிசுத்த ஆவியானவர் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கார். நம்ம வெறும் பாத்திரமாய் இருக்கக்கூடாது, நாம் நிறைந்த பாத்திரமாய் இருக்க வேண்டும். ஒரு ஊரில் ஒரு தீர்க்கதரிசியினுடைய மனைவி என்ன செய்கிறாங்க? ரொம்ப கஷ்டப்படுறாங்க, ரொம்ப கஷ்டம். அவர் தீர்க்கதரிசி கடன் வாங்கிட்டு போயிட்டார், கடன் வாங்கி செத்து போயிட்டார். அப்போ கடன் கொடுத்தவங்களாம் அந்த தீர்க்கதரிசியின் மனைவி கிட்ட வந்து என்ன சொல்கிறாங்க? கடனை கொடுன்னு ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க. அந்த நேரத்தில் எலிசா போகிறார் வீட்டுக்கு. எலிசா போய் என்னம்மா பிரச்சனை, என்ன செய்யணும், நான் உனக்கு என்ன செய்யணும்னு கேட்குறாரு. இப்போ அவர் சொல்கிறாங்க, அந்த மனைவி, என் புருஷன், என் வீட்டுக்கு என் கணவர் நல்ல ஒரு தீர்க்கதரிசி, நல்ல மனுஷன், நல்லா தான் இருந்தார், ஆனால் கடனை வாங்கிட்டு போயிட்டாரு, இன்றைக்கி நாங்கள் கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்கிறோம் அப்படின்றாங்க. சரி, நான் என்ன செய்யணும் அப்படின்னு. அதெல்லாம் சம்பவத்தை வாசிக்கலாம். 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம். இந்த வசன சம்பவத்தை முடிச்சு இந்த சம்பவத்தை சொல்லிட்டு முடிக்கிறேன். இந்த சம்பவத்துலேருந்து என்னன்னா, நமக்கு தேவன் என்ன சொல்லுகிறார், நாம் எப்படி இருக்கிறோம், நம்முடைய வாழ்க்கை தேவனுக்கு எப்படி பிரயோஜனமாக இருக்க வேண்டும், அதுதான். வாசிங்க 2 ராஜாக்கள் 4வது அதிகாரம் 1 வாசிக்கலாம். தீர்க்கதரிசிகளுடைய புத்திரரில் ஒருவனுக்கு மனைவியாய் இருந்த ஒரு ஸ்திரீ எலிசாவை பார்த்து, உமது அடியானாகிய என் புருஷன் இறந்து போனான், உமது அடியான் கர்த்தருக்கு பயந்து நடந்தான் என்பதை அறிவீர். கடன் கொடுத்தவன் இப்போது என் 2 குமாரரையும் தனக்கு அடிமைகளாக்கி கொள்ள வந்தான் என்றார். காசு கொடுத்தவன் இப்ப என்ன சொல்றான்? ஏன் 2 பிள்ளைகளையும் அடிமையா வேலைக்கு அனுப்புன்னு சொல்லி அடிமையாக கேட்டுக்கிட்டு இருக்கிறான். அப்போ நான் என்ன செய்யணும்? காசு கொடுத்தவங்க வந்து அந்த காலத்தில் என்னென்னா, கடன் வாங்கிட்டா என்ன செய்வாங்கன்னா, பிள்ளைகளை அடிமையாக கூட்டிகிட்டு போயிடுவாங்க வேலை செய்கிறதுக்கு. சரிங்களா? அப்படிப்பட்ட காலத்தில் இருந்தாங்க. அவன் சொல்கிறாங்க, அடிமையாக கேட்குறான் என் பிள்ளைகளை. தீர்க்கதரிசியோட பிள்ளைகளை தேவன் ஒரு நாள் அடிமையாக வச்சுருப்பாரா? அவர் தம்முடைய பிள்ளைகளை அடிமையாக வைக்க மாட்டார். ஏன்னா நம்ம ஆண்டவர் இருளின் அதிகாரத்தில் இருந்த நம்மை ஆச்சரியமான ஒளிநடத்திற்கு அழைத்து வந்திருக்கிறார். சரிங்களா? வாசிங்க. எலிசா அவளை நோக்கி, நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? நான் உனக்கு என்ன செய்ய வேண்டும்? வீட்டில் உன்னிடத்தில் என்ன இருக்கிறது சொல் என்றான். அப்ப கேக்குறாங்க, உன்கிட்ட நான் என்ன செய்யணும்? வீட்டில் கொஞ்சம் எண்ணெய் இருக்கு, அப்படிதானே? வாசிங்க. அதற்கு அவள், ஒரு குடம் எண்ணெய் அல்லாமல் உமது அடியாளுடைய வீட்டில் வேறொன்றும் இல்லை என்றாள். எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. எண்ணெய் எதை குறிக்கிறது? பரிசுத்த ஆவியானவருடைய அபிஷேகத்தை குறிக்கிறது. இன்னைக்கு உங்ககிட்ட ஒன்றுமே எதுவுமே இல்லாமல் இருக்கலாம், காசு இருக்கா வேணாம், பணம் இருக்க வேணாம், சொத்து சுகம் எதுவுமே இல்லைனாலும் பரிசுத்த ஆவியானவர் உங்களுக்குள்ளே இருந்தால் அவர் பரலோக வரையிலும் நித்திய வாழ்க்கைக்கு நம்மை வழி நடத்துவார். சரிங்களா? எண்ணெயே எல்லாமே என்கிட்ட ஒன்றுமே இல்லை, என்ன சொல்ற? எண்ணெய் மட்டும்தான் இருக்கு. அப்பொழுது அவன், நீ போய் அயல் வீட்டுக்காரர் எல்லாரிடத்திலும் அநேகம் வெறும் பாத்திரங்களை கேட்டு வாங்கி, இந்த எண்ணெய் உங்ககிட்ட மட்டும் இருக்குல்ல, எல்லா வெறுமையா இருக்கிற பாத்திரத்தை எல்லாம் வாங்கிட்டோம். பக்கத்து வீட்டில் போய் அங்கே என்னெல்லாம் வெறுமையான பாத்திரம் இருக்க எல்லாத்தையும் கொண்டு வா, உன்கிட்ட கொண்டு வான்னு கேட்குறேன். இந்த சம்பவத்தை வாசித்திருக்கீங்களா? பார்த்துருக்கீங்களா? இல்லையா? வாசித்ததில்ல. அப்போ என்ன சொல்கிறாரு எலிசா? உங்ககிட்ட எண்ணெய் இருக்குது, இந்த எண்ணெய் வச்சுக்கோ, நீ பக்கத்து வீட்டில் போய் காலி பாத்திரம்லாம் நிறையா வச்சுருப்பாங்க, எல்லாத்தையும் வாங்கிட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த அம்மாட்ட சொல்கிறாரு எலிசா.
உள்ளே போய் ஆ உன் பிள்ளைகளுடன் ஆ உள்ளே நின்று ஆ கதவை பூட்டி ஆ அந்த பாத்திரங்கள் எல்லாவற்றிலும் வார்த்து ஆ நிறைந்ததை ஒரு பக்கத்தில் வை என்றான். ஆ அவள் அவனிடத்திலிருந்து போய் ஆ தன் பிள்ளைகளுடன் கதவை பூட்டி கொண்டு ஆ இவர்கள் பாத்திரங்களை அவளிடத்தில் கொடுக்க ஆ அவள் அவைகளில் வார்த்தாள். ஆ அந்த பாத்திரங்கள் நிறைந்த பின் ஆ அவள் தன் மகன் ஒருவனை நோக்கி, ஆ இன்னும் ஒரு பாத்திரம் கொண்டு வா என்றாள். ஆ அதற்கு அவன், வேறே பாத்திரம் இல்லை என்றான். பாருங்க, அந்த இருக்கிற பக்கத்து வீட்டில் எல்லா பாத்திரத்தையும் வாங்கி எல்லா பாத்திரமும் எண்ணெயினால் நிரம்பப்பட்டது. இன்றைக்கி உங்ககிட்ட இருக்கிற அந்த அபிஷேகம் உங்கள் மட்டும் இல்லை, உங்கள் வீட்டில் இருக்க உங்கள் வீடு நிரம்பி உங்கள் வீட்டு பக்கத்தில் இருக்கிற எல்லா வீட்டையும் அந்த அபிஷேகம் நிரப்பும். நான் சொல்லலை, கர்த்தர் சொல்லுகிறார். சரிங்களா? நீங்கள் பண்ணுற ஜெபம், நீங்கள் பரிசுத்த ஆவியானவர் மூலமாக பெற்றுக்கொண்ட அந்த அபிஷேகம் உங்களை மட்டும் நிரப்பாது, உங்கள் வீட்டை நிரப்பும். உங்கள் வீட்டு மட்டும் இல்லை, உங்கள் வீட்டை சுற்றி இருக்கிற எல்லா வீட்டு பாத்திரத்தையும், வெறுமையான பாத்திரத்தையும் பரிசுத்த ஆவியானவர் நிரப்புவார். அதுதான் இந்த நாளில் நமக்கு ஆண்டவர் உரைக்கிறது. பள்ளங்கள் எல்லாம், அந்த பள்ளத்தாக்கு எல்லாம் தண்ணீரால் நிரப்பப்படும். யாரெல்லாம் வெறுமையாக இருக்கிறீங்களோ அவங்கள எல்லாரையும் பரிசுத்த ஆவியானவர் தம்முடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் நிரப்புகிறார். நம்ம வீடு மட்டும் ஆசீர்வாதமாக பெற்றதல்ல, மற்ற வீட்டுக்கும் மற்ற குடும்பத்தாருக்கும் நம்ம ஆசீர்வாதமாக நம்மளுடைய அபிஷேகம் கடந்து செல்லும். அப்புறம் என்ன செய்கிறாங்க? அப்பொழுது எண்ணெய் நின்று போயிற்று. அவள் போய் தேவனுடைய மனுஷனுக்கு அதை அறிவித்தாள். அப்பொழுது அவன், நீ போய் அந்த எண்ணெயை விற்று உன் கடனை தீர்த்து மீந்ததை கொண்டு நீயும் உன் பிள்ளைகளும் ஜீவனம் பண்ணுங்கள் என்றான். நீங்க அந்த அபிஷேகத்தின் வல்லமை, பரிசுத்த ஆவியின் வல்லமையை பெற்றுக்கொண்ட நீங்கள் நித்தியமாய் ஜீவனம் பண்ணுவீர்கள். ஆமென், அல்லேலூயா. கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பார். இந்த நாளில் நம்ம வெறும் பாத்திரமாக இருக்கும் பொழுது தேவன் நிரப்புகிறவராக இருக்கிறார். இந்த பாத்திரத்தில் நம்ம பாவ வாழ்க்கை எல்லாவற்றையும் ஆண்டவருக்கு முன்பாக அறிக்கை செய்ய வேண்டும். நம்முடைய ஆத்துமா கரைதிரை இல்லாமல் தேவனுக்கு முன்பாக குற்றமில்லாத நம்முடைய ஆத்துமா குற்றமில்லாத ஆத்துமாவாய் இருக்க வேண்டும். வெறுமையாய் இருக்கும் பொழுது பரிசுத்த ஆவியானவர் நம்முடைய வாழ்க்கையிலே நிரப்புகிறார். தினந்தோறும் ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் ஆவியானவர் ஒரு வழி நடத்துதல் நமக்கு இருக்க வேண்டும். பாருங்கள், நாம் செய்தி எடுக்கிறதுக்கு முன்பாக அந்த வசனத்தை கொடுத்தார். இன்னொரு ஃபஸ்ட்டு வாசமே ஏசாயா 48:17 வசனம், அந்த வசனத்தை கொடுத்தாரு. என்ன? நீ நடக்க பிரயோஜனமாய் இருக்கிறதை நான் உனக்கு போதித்து நீ நடக்க வேண்டிய வழியிலே உன்னை நான் நடத்துவேன். இதுதான் நம்முடைய வாழ்க்கையிலே ஆவியானவர் நடக்கைக்கு ஒப்பு கொடுக்கும் பொழுது, ஆவியானவருடைய சித்தத்துக்கு நாம் ஒப்பு கொடுக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே பரிசுத்த ஆவியானவர் நடத்தி செல்வார். ஆமென். கர்த்தரை அப்படியே கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த சம்பவங்களெல்லாம், வேதத்தில் உள்ள சம்பவங்களெல்லாம் இன்றைக்கு எங்களுக்கு எடுத்து சொல்லியிருக்கிறீங்க. எங்கள் வாழ்க்கையிலே வெறும் பாத்திரத்தை நீங்கள் நிரப்புகிறீங்க ஆண்டவரை. ஆண்டவரே, பரிசுத்த ஆவியானவருக்கு நாங்கள் இடம் கொடுக்கும் பொழுது இந்த வெறுமையான பாத்திரம் நிரம்பி வழியட்டும். இந்த நாள் ஆண்டவர் எங்களுக்காக மரித்த இயேசு கிறிஸ்து எங்களுக்காக ஜீவனை கொடுத்தார். எங்களுக்காக ஆண்டவர் எங்களுடைய பாவங்களுக்காக, எங்களுடைய அக்கிரமங்களுக்காக, எங்களுடைய மீறுதலுக்காக கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து அடிக்கப்பட்டு, நொறுக்கப்பட்டு, பிற்கப்பட்டு, கல்வாரி சிலுவையில் 6 மணி நேரம் எங்களுக்காக தொங்கினார் ஆண்டவரை. கடைசி சொட்டு இருக்கிற வரையிலும் எங்களுக்காக இரத்தத்தை சிந்தினார் ஆண்டவரை. இதோ அவருடைய பந்தியிலே இப்பொழுது நாங்கள் பங்கு பெறுகிறோம். நீங்கள் தொடர்ந்து எங்களை நடத்துங்க. இயேசுவி கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன்ப்பா. ஆமென், ஆமென். நாம் கர்த்தருடைய பந்திக்கு ஆயத்தமாவோம். எந்தனுக்காய் கல்வாரியில் இந்த பாடுகள் பட்டி தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை
சேவை செய்வேன். தந்தையேவும் அன்பினையே சிந்தித்தே சேவை செய்வேன். விலையேற பெற்ற தீரு ரத்தமே அவர் விழாவினின்று பாயுதே. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. அல்லேலூயா. விலையேற பெற்றோனாய் என்னை மாற்ற விலையாக ஈந்தனரே. தேங்க்யூ ஜீசஸ். தகப்பனே நன்றி ராஜா, நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்தரிக்கிறோம். இயேசு கிறிஸ்து காட்டி கொடுக்கப்பட்ட அந்த ராத்திரியிலே அப்பத்தை எடுத்து ஸ்தோத்திரம் பண்ணி அதை பிட்டு, இதை வாங்கி புசியுங்கள், இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய என்னுடைய சரீரமாய் இருக்கிறது என்று சொன்னார். புசித்த பின்பு பாத்திரத்தை எடுத்து, இந்த ரசம் என்னுடைய இரத்தத்தினால் ஆகிய புதிய உடன்படிக்கையாய் இருக்கிறது, இந்த இரத்தத்தை பானம் பண்ணுங்கள் என்று சொன்னார். இதோ இயேசு கிறிஸ்துவின் சரீரம். அவருடைய சரீரத்தை நாம் புசிக்கும் பொழுது நாம் அவருக்குள் இருக்கிறோம், அவர் நமக்குள் இருக்கிறார். இதோ இயேசு கிறிஸ்துவின் சரீரம், அவருடைய சரீரத்தை இப்பொழுது நாம் புசிப்போம். இதோ இயேசு கிறிஸ்துவின் இரத்தம், அவருடைய இரத்தத்தை இப்பொழுது நாம் பானம் பண்ணுவோம். எங்களை நேசிக்கிற நல்ல பிதாவே, இந்த நாளில் எங்களுக்கு ஆராதனை நடத்தி கொடுத்தமைக்காக நன்றி. ஆராதனைக்கு வந்த ஒவ்வொருவரையும் நீங்கள் ஆசீர்வதிக்கும்படி ஜெபிக்கிறேன். பிரயோஜனமாய் இருக்கிறதை எங்களுக்கு போதித்து நாங்கள் நடக்க வேண்டிய வழியிலே எங்களை நடத்தும்படி எங்களை நாங்கள் ஒப்பு கொடுக்கிறோம். உடைய கரமும் கிருபையும் எங்களை தாங்கி வழி நடத்தட்டும். அன்பு சகோதரிக்காய் நான் ஜெபிக்கிறேன். சகோதரிக்கு இருக்கிற எல்லா பலவீனங்களையும் நீக்குங்க ஆண்டவரே. தகப்பனே, குடும்பத்தாரை ஆசீர்வதிங்க ராஜா. உள்ளுக்கு இருக்கிற எல்லா பாரங்களையும் நீங்கி போடுங்க ஆண்டவரே. தன்னை குறித்ததான இணை புரியாத ஒரு பயம் அடிக்கடி அந்த சகோதரியை போட்டு பாடாய்படுத்தி கொண்டு இருக்கிறது. அந்த கிரியைகள், பிசாசின் கிரியைகள் எல்லாவற்றையும், தேவையில்லாத பயம், தேவையில்லாத சிந்தனைகளை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே இப்பொழுது நாங்கள் கடிந்து கொள்கிறோம். பிசாசின் கிரியைகளை அழிக்கும்படிக்கே தேவகுமாரனாகிய கிறிஸ்து வெளிப்பட்டார். இந்த நாளில் தேவையில்லாத சிந்தனைகள், தேவையில்லாத ஆண்டவர் அந்த மனபாரங்கள் எல்லாவற்றையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இப்பொழுது நீக்கி போடுகிறோம் ஆண்டவரை. தகப்பனை, அவர்களுக்கு விரோதமாய் இருக்கிற எல்லா திட்டங்களையும், பிசாசின் திட்டங்கள் எல்லாவற்றையும் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே நாங்கள் குலைத்து போடுகிறோம் அப்பா. குடும்பத்தாரை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. 2 மகன்களை ஆசீர்வதிக்கிறோம். சாராவை ஆசீர்வதிக்கிறோம்ப்பா. வெளிநாடு சென்றிருக்கிற கணவரை ஆசீர்வதிக்கிறோம் ஆண்டவரே. விசா முடிவதற்கு முன்பாக அவர்கள் வரவே கூடாது தகப்பனே. விசா நல்லபடியாக அந்த காலம் வரையிலும் அவர்கள் அங்கே இருந்து வேலை செய்து வர கிருபை செய்யுங்க. வாங்கிய கடன்களை எல்லாம் அடைக்க கிருபை செய்யுங்க ஆண்டவர். உதவி செய்யுங்க. சகோதரி உம்முடைய கரத்தின் நிழலினாலே மறைத்து நீங்கள் பாதுகாக்க முடியாது செபிக்கிறேன். பலவீனங்களை நீக்கி போடுகிறோம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால். எந்த பயங்களும் பொல்லாத சிந்தனைகளும் தொடாதபடிக்கு பிசாசின் கரத்தை இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டுகிறேன் ஆண்டவர். உடைய கரம் கிருபை இருக்கட்டும். வந்த ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க. 2 பிள்ளைகளை ஆசீர்வதிங்க ஆண்டவர். மனைவியை ஆசீர்வதிங்க ஆண்டவர். உடைய கரம் கிருபை இருக்கட்டும். இந்த சபையை ஆசீர்வதிங்க. உடைய வல்லமைகள் எல்லாம் கடந்து வரட்டும். இன்னும் அபிஷேகத்தினால நிரப்புங்க. வெளிப்பாடுகளை கொடுங்க ஆண்டவர். பரிசுத்த ஆவியானவர் எங்களுக்கு உதவி செய்யும். அடியனை உடைய கரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம். நீங்களே பொறுப்படுத்தி வழி நடத்துங்க. மீட்பரும் இரட்சகருமாயிருந்த இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தை ஏறெடுக்கிற எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அந்யோன்ய ஐக்கியம் நம் அனைவரோடும் கூட இருப்பதாக. ஆமேன், ஆமேன். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா.